எடுத்துக்கொள்ளும் நவீன சிகிச்சை முறையில் பல நோய்களுக்கு நிரந்தர தீர்வுகள் கிடைப்பதில்லை. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் எல்லா நோய்களையும் முழுமையாக குணப்படுத்தலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. என் இனிய நேயர்களே, உங்கள் அனைவரையும் வெள்ளிதோறும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய என்னுடைய நண்பர்கள், நோயாளிகள், இதை பார்க்கின்ற நேயர்கள் பலரும் என்னிடம் சொல்லுகின்ற ஒரு கருத்து, சில வாரங்களில் ஒரே ஸ்லைடில் 4-5 படங்கள் போட்டதனால் அவர்கள் எந்த படத்தை பார்ப்பது என்று கன்ஃபியூஸ் ஆகிறதா கேள்விப்பட்டேன். அதற்காகத்தான் நான் இனிமேல் சொல்ல போகின்ற கருத்து அனைத்தும் நிதானமாக சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன். நீங்கள் கொடுத்த கருத்துக்களை வைத்து தான் நான் அடுத்த நிகழ்ச்சிகளை எப்படி பண்ண வேண்டும் என்பதற்கு கூட உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் பயனடைய செய்கிறது. இந்த சொல்லுகின்ற சில நிமிட கருத்துக்கள் நான் வெள்ளிதோறும் தொடர்ந்து பேசுவதன் காரணம், உலகத்தில் வாழ்கின்ற பல கோடி தமிழர்கள் கலைஞர் டிவியில் பல்லாண்டு வாழ்ந்திட என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் பேசுவதற்கு காரணம், எவர் ஒருவரையும் நான் பயமுறுத்துவதற்காக சொல்லும் கருத்துக்கள் அல்ல. நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைவரும் புரிந்து மனதில் பதிந்து கடைப்பிடிக்க வாழ கற்றுக்கொண்டால் பார்க்கின்ற நேயர்கள் அனைவரும் குறைந்தது 100 வருடங்கள் வரை சொக்கலிங்கம் நண்பர்களாக இருக்க வேண்டுமே தவிர என் நோயாளிகளாக வரக்கூடாது என்ற கருத்திற்காகத்தான் இந்த அரங்கத்தை நான் பயன்படுத்துகிறேன். இது நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆண் பெண். முக்கியமாக நான் சொல்லுகின்ற ஒரு கருத்து, 15 வயதை தாண்டிய ஆண் பெண் அனைவரும் இதை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இதயத்தை மட்டுமல்ல, உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கின்ற சக்தியை அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். சில பேர் இதை பார்க்குறவங்க ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்தவங்களாக இருக்கலாம், பைபாஸ் பண்ணி சர்ஜரி பண்ணவங்களாக இருக்கலாம், கார்டியாக் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட்டுன்னு போட்டவங்களாக இருக்கலாம், கொரோனரி ஸ்டென்ட்டு, ஏன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அவர்கள் கூட இந்த சொல்லுகின்ற கருத்தை கடைப்பிடித்தால் அவர்கள் அனைவருமே பூர்ணம் குணமடைந்து மறுபடியும் அந்த நோய் உங்களை தாக்காமல், இதய நோய் தாக்காமல் மற்றவர்களைப் போல நீங்களும் வாழ வழி செய்வதற்காகத்தான் இதை தொடர்ந்து செய்கின்ற இந்த கருத்துக்களை நீங்கள் அனைவரும் புரிந்து பயனடைய வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கட்டாயம் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் அந்த கேள்விகளுக்கு நான் விடை கொடுக்க முயற்சி கட்டாயம் செய்வேன். இன்றைய வாரம் பாருங்களேன், இதயத்துடைய அமைப்பை பற்றி நான் சொல்லணும்னு பார்க்குறேன். மறுபடியும் சொன்னால் நல்லது தான். இந்த ஸ்லைடில் பாருங்கள், அந்த ஸ்லைடில் இதயம் எப்படி துடிக்குதுன்னு பார்க்குறோம். இந்த இதயம் துடிக்கும் பொழுது இதயம் சுருங்கி விரிவடைகிறது. இதயம் சுருங்கும் பொழுது இதயத்தில் இருக்கிற ரத்தம் இதயத்தை விட்டு சென்று எல்லா உறுப்புகளும் அடைய செய்கின்றது. அந்த இதய துடிப்பு என்பதற்கு காரணம், இதயம் தசைகளால் ஆன ஒரு பம்ப். அது பம்பு தவிர இதயத்திற்கு என்ற ஒரு உணர்வுகளும் கிடையாது. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் பம்ப். அந்த பம்ப் வேலை செய்வதற்கு இந்த படத்தில் பாருங்கள், இதயத்தின் மீது 2 இரத்த குழாய்கள் சிகப்பு நிறத்தில் இருக்கின்றன. அந்த 2-3 மில்லிமீட்டர் இருக்கின்ற இதயத்தின் மேல் இருக்கின்ற சிகப்பு கோடுகள் தான் இதய இரத்த குழாய்கள். அது கொரோனரி ஆர்டரிஸ் என்று சொல்லுகின்றோம். அந்த கொரோனரி ஆர்டரிஸ் என்பது வலது பாகத்தில் ஒன்று, இடது பாகத்தில் ஒன்று என்று 2 கொரோனரி ஆர்டரிஸ் இருக்கின்றது. இந்த படத்தை பார்க்கும் பொழுது இதயம் எந்த சைஸ் இருக்குன்னா கை மூடிய அளவு
மூடிய கையளவு. அது மார்பு கோட்டில் இருக்கின்றது. அது வந்து இடது பாகத்தில் சாய்வாக, உங்களுக்கு தெரியும், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த இதயம் வந்து 72 முறை ஒரு நிமிடத்திற்கு துடிக்கின்றது. அந்த 72 முறை இதயம் துடிக்கின்றது என்றால் ஒரு நிமிடத்திற்கு, ஒரு நாளைக்கு நமக்கு குறைந்தது 1,00,000 முறை துடிக்கிறது. நாம் வாழ்கின்ற 90 வயது 100 வயது வரை இந்த இதயம் என்பது இடைவிடாமல் துடித்து கொண்டு இருப்பதால் தான் நம் உயிரே வாழ முடிகின்றது. ஸோ இதயம் பொறுத்தவரை ஓய்வென்றே கிடையாது. இடைவிடாமல் உங்களுக்காக குறைந்தது 100 வருடங்கள் ஏங்க காத்து கொண்டு இருக்கின்ற இதயத்தை நீங்கள் எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும், அதுக்கு தான் இந்த தொடர்ந்து நான் பேசுகின்ற பல நிகழ்ச்சிகளின் நோக்கமும் கூட. இதயத்துடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா 300லேருந்து 350 கிராம். அது ஷேப் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பிள் ஷேப். இதாங்க இதயம். ஸோ இதயத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிட்டேன். அடுத்த படத்தை பாருங்களேன். இந்த படத்தில் வந்து 6 அடி மனிதன் வச்சிங்களேன், உதாரணமாக ஒரு ஹைட் ஆவரேஜாக. இந்த 6 அடி மனிதனுடைய உடம்பில் அந்த படத்தில் மேலே பாருங்கள், அந்த மார்பு கோட்டில் கையளவு சின்ன இதயத்தை காட்டிருக்கேன். அந்த 6 அடி மனிதனுடைய உடலில் எல்லா இரத்த குழாய்களும் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இரத்த குழாய்கள் அனைத்தையும் ஒரு நேரான கோட்டில் வைக்கிறோம் வச்சுங்க. இப்படி அந்த நேரான கோட்டில் வைத்து அது நீளத்தை அளந்து பார்த்தால் ஒவ்வொரு மனிதனும் உள்ளே அந்த நீளத்தின் இரத்த குழாய்கள் 60,000 மைல்கள் ஆகின்றது. உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க, 60,000 மைல் என்றால் உலகத்தின் சுற்றளவு 40,000 மைல். ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த குழாய்கள் உலகத்தை 1.5 முறை சுற்றுகின்ற அளவு நீளம் இருக்கின்றது. ஏன் இந்த கருத்தை சொல்கிறேன்னா, அந்த இதயம் பாருங்கள், அந்த படத்திலே உள்ள சைடில் பாருங்கள், செஸ்ட்டில் வந்து 2 நுரையீரலுக்கு நடுப்புற இதயம் வந்து இதய மார்பர் கூட்டில் இதயம் என்பது 2 நுரையீரலுக்கு நடுவில் இருப்பதால் ஒரு பஃபர் மாதிரி இதயத்தில் சுற்றி இருக்கின்ற நுரையீரலும் அதை பார்த்து கொள்கின்றது. அது காற்றடைத்து ஒரு பை மாதிரி இருக்கிறதுனால இதயம் சேதமடையாமல் பார்த்து கொள்வதற்காகத்தான் அந்த இடத்தில் இயற்கையோ இறைவனோ படைக்கப்பட்டது. ஏன் இந்த 60,000 மைல் நீளம் ஒன்று என்று சொன்னேன் என்றால், ஒவ்வொரு முறையும் இதயம் துடிக்கும் பொழுது இதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற இரத்தம் 60,000 மைல் எல்லா இடத்துக்கும் செல்லணும். ஏதாவது ஒரு உறுப்பிற்கு இதயம் ரத்தம் செல்லவில்லை என்றால் அந்த பாகம், அது இதயமாக இருக்கட்டும், மூளையாக இருக்கட்டும், கைவிரல், எந்த பாகமாக இருக்கட்டும், அது செயலிழந்து போய்விடும், அது இறந்து விடும். ஸோ இரத்த ஓட்டம் அதுதான் உடம்பில் உள்ள எல்லா செல்ஸும், எல்லா செல்லிலான எல்லா உறுப்புகளும் அதை காப்பாற்றுகின்றது. இதயம் நன்றாக வேலை செய்வதால் மட்டும்தான். இந்த படத்தை பாருங்களேன், இது வந்து ஒரு டயக்ராம் போட்டு காட்டிருக்கேன். அந்த இதயத்தை பார்த்திங்கன்னா வலது பாகத்தில் இருக்கிறது மொத்தம் ப்ளூவாக போட்டிருக்கோம், இடது பாகத்தில் இருக்கிறது சிகப்பாக இருக்குது. இந்த படத்தில் பார்க்குற மாதிரி வலது பாகத்தில் ப்ளூவாக போட்டிருக்கிறது என்னென்னா அது கெட்ட ரத்தம் என்று பெயர். அது பேர் வீனஸ் பிளட். அது ஆக்சிஜன் குறைவாக இருப்பதால் டீஆக்சிஜனேட்டட் வீனஸ் பிளட், அது ப்ளூவாக இருக்குது. அந்த ப்ளூவான ரத்தம் வலது பாகத்திலிருந்து நுரையீரலுக்குள்ளே போய் அது இடது பாகத்துக்கு சுத்தமாகி இடது பாகத்து ரத்தம் இதயத்தை பாருங்கள் சகப்பாக இருக்கிறது. அது சுத்தரிக்கப்பட்ட பியூர் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட்னு பேர். இது இன்னொன்று சொல்லி முடிகிற இந்த வாரத்தில், இதயத்தின் குறுக்கு தோட்டத்தில் பாருங்களேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இதயம் உள்பாகத்தில் 4 அறைகள் இருக்கின்றது. வலது பாகத்தின் மேலும் கீழும், இடது பாகத்தின் மேலும் கீழும். மேலே இருக்கிற அறைகள் பேர் ஏடிஎம் பேர், கீழே இருக்கிற அறைகள் பேர் வென்ட்ரிக்கிள் என்று 4 அறைகள் உண்டு. இந்த 4 அறைகளுக்கு நடுப்பெற 4 வேல்வ்ஸ் உண்டு. அந்த வேல்வ்ஸ் பேர் ட்ரைகஸ்பிட் வேல், இடது பாகத்தில் மைட்ரல் வேல்,
நுரையீரலுக்கு போகிற இரத்த குழாயில் இருக்க பேர் பல்மனரி வேல், மகாதமனிக்கு போகிற வேல் பேர் அயோட்டிக் வேல். 4 வேல்ஸ். ஸோ இதயத்திற்குள் பார்த்தோன்னா 4 அறைகள், 4 வேல்வுகள், அந்த மகாதமனியும் பல்மனரி ஆர்டரியும் நுரையீரலுக்கு போகிற ரத்த, இவ்வளோ தான் இதயத்தின் அமைப்பு. இதை நீங்கள் புரிந்து கொண்டு அடுத்த வாரம் சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இதயம் அமைப்பும் செயல்படுவதும் நாம் கண்டுபிடிக்க முடியும். அதை அறிந்து கொள்வது மிக முக்கியம் என்று நினைக்கின்றேன். சமூகத்தில் நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய 93வது பிறந்த நாள். தமிழினத்தினுடைய மகத்தான தலைவர், உலகெங்கும் வாழும் தமிழர்களுடைய இதயங்களில் வாழக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், உண்மையில் ஒரு நிகரற்ற தலைவர், ஓய்வறியா சூரியன் என்ற சொல்லிற்கு முழுமையான ஒரு சொந்தக்காரர், இடையறாத சிந்தனையாலும் செயலாலும் தமிழ் சமூகத்தோடு தொடர்ந்து உரையாடி கொண்டிருப்பவர், தமிழக அரசியலினுடைய திசை வழிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருப்பவர். இன்னும் சொல்லப்போனால் அரசியல் வெற்றிகள் தோல்விகளுக்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய ஒரு இயங்கு விசையாக, ஒரு மிகப்பெரிய ஒரு மின்சாரமாக இன்றைக்கு ஒரு தமிழ் மக்களினுடைய மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய எண்ணங்கள் என்பது தொடர்ந்து மக்களோடு உரையாடுகிற, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிற, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணக்கூடிய ஒரு களப்போராளியாக இன்றும் அவர் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உண்மையில் தமிழக அரசியலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கட்டத்திலும் கலைஞர் என்ன பேசுகிறாரோ அதுதான் விவாதப் பொருள். கலைஞர் என்ன சொல்கிறாரோ அதுதான் உரையாடல். கலைஞர் என்ன முடிவுகளை எடுக்கிறாரோ அதற்கேற்பத்தான் மற்றவர்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மாநிலத்தினுடைய அரசியலில் இவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கை செலுத்திய ஒரு தலைவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே கிடையாது என்பதுதான் உண்மை. அரசியலில் இந்த பிரைம் பீரியட் என்று சொல்வார்கள். அதிகபட்சமாக உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கூட ஒரு 20 வருடங்கள் அல்லது 25 வருடங்களுக்கு மேல் அவர்களால் செயல்பட முடிந்ததில்லை, சிந்திக்க முடிந்ததில்லை. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள், அவர் எப்படி தன்னுடைய ஒரு 30 வயதுகளில், தன்னுடைய 40 வயதுகளில் அவர் அரசியலின் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக, ஒரு இயங்கு விசையாக இருந்தாரோ அப்படித்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அரசியல் மனம் என்பது மூப்படைவதில்லை, அவருடைய சிந்தனைகள் என்பது மூப்படைவதில்லை. மாறாக அது மேலும் மேலும் கூர்மை பெற்று வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் எத்தகைய வெற்றிகளாலும் அல்லது எத்தகைய தோல்விகளாலும் அதிராத கலங்காத மனம் கலைஞர்களுடையது. ஆட்சி வரும், அதிகாரம் வரும் போகும், ஆனால் அரசியல் என்பது நிலைத்து இருக்கக்கூடிய ஒன்று, அரசியல் களம் என்பது நிலைத்து இருக்கக்கூடிய ஒன்று என்பதை உலகிற்கு காட்டியவர், தமிழ் மக்களுக்கு காட்டியவர் கலைஞர் அவர்கள். அவருடைய பங்களிப்புகள், சாதனைகள் அரசியல் களத்திலும் சரி, சமூக களத்திலும் சரி, அது மிக நீண்ட நெடியது, மிக பரந்தது, மிக விரிந்தது. இன்றைக்கு அவருடைய பிறந்த தினத்தில் ஒரு சில நிமிடங்களில் பேசி தீரக்கூடியது அல்ல அது. மாறாக அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. கலைஞர் அவர்களுடைய வரலாறு தான் கடந்த 3/4 நூற்றாண்டு கால தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறாக இருக்கிறது. கடந்த 3/4 நூற்றாண்டு கால தமிழக அரசியல் வரலாறு என்பது கலைஞர் அவர்களுடைய வரலாறாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வரலாறு என்பது உலகத்தில் வேறு எங்காவது இருக்குமா என்று தெரியவில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் அரசியலிற்கு வந்த பிறகு பல தலைவர்கள் வந்தார்கள், போனார்கள். பலர் அதிகாரம் பெற்றார்கள், அதிகாரத்தை இழந்தார்கள். பலர் கலைஞரை எதிர்த்தார்கள், பலர் கலைஞரை பாராட்டினார்கள். ஆனால் கலைஞர் இவை எல்லாவற்றையும் கடந்து, எத்தனை தலைமுறைகளை கடந்து ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக, ஒரு மிகப்பெரிய விருட்சமாக, ஒரு 1000 ஆண்டுகளின் விருட்சம் போல இன்றைக்கு நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். உண்மையில்
அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய சிந்தனைகள் அல்லது அவருடைய மொழி இன்றைக்கும் கூட தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மொழியாக ஒலித்து கொண்டிருக்கிறது. மொழி உரிமையாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கான உரிமைகளாக இருக்கட்டும், சிறுபான்மையினருடைய உரிமைகளாக இருக்கட்டும், அல்லது விளிம்பு நிலை மனிதர்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் முதலில் ஒலிக்கக்கூடிய குரல் கலைஞர் அவர்களுடைய குரல்தான். இந்தியாவிலேயே மரண தண்டனையை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அரவாணிகளுக்கு உரிமை வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக குரல் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள்தான். அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள்தான். இன்றைக்கு நரிக்குறவர்களுக்கு அவர்களை இப்போ ஒரு பழங்குடி மக்களுடைய அந்த பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது. அந்த வெற்றியை பெற்றுத்தந்தவரும் கலைஞர் அவர்கள்தான். இதற்கு நீண்டகால ஒரு மரபு இருக்கிறது. எவ்வளவோ காலத்திற்கு முன்பாகவே ஆட்சிக்கு வந்த புதியில் கூட பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தவர் கலைஞர். இப்படி சமூகத்தில் எங்கெல்லாம் விளிம்பு நிலை மனிதர்கள் இருக்கிறார்களோ, ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களோ, அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, சமூக நீதி சார்ந்து இடஒதுக்கீடு என்கிற கொள்கை இங்கு நிலைபெறவும், சமூகத்தின் பல்வேறு ஒடுக்கப்பட்ட பிரிவினர்களுக்கு அவர்களுக்கான இடஒதுக்கீடுகளை வழங்கியதிலும் உத்தரவாதப்படுத்தியதிலும் கலைஞர் அவர்களுடைய பங்கு என்பது முதன்மையானது. இந்த பங்கை அவர் மாநில அளவில் மட்டும் அவர் செய்துவிட்டு ஓயவில்லை. மாறாக மண்டல் கமிஷன் அறிக்கையை தேசிய அளவில் நிறைவேற்றுவதற்காக விபி சிங் அவர்களுடைய தலைமையில் அமைந்த அந்த கூட்டணி அரசிற்கு முதுகெலும்பாக இருந்தவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த அளவிற்கு அந்த கூட்டணியை அமைத்து, ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்து, இந்தியாவிலேயே மாநிலங்களுடைய கட்சிகள் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி அரசு என்கிற ஒரு தத்துவத்தையும் செயல்படுத்தி காட்டினார் கலைஞர் அவர்கள். 2000ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு வரைக்கும் 13 ஆண்டுகள் மத்தியில் ஒரு மாநில கட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றிருந்தது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அதற்கு முக்கியமான காரணம் கலைஞர் அவர்கள் முன்வைத்த அரசியல் தத்துவம், அரசியல் செயல்முறைகள். ஒரு மாநில கட்சியை இவ்வளவு நீண்ட காலம் எந்த ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளும் ஆள்வதற்கு அனுமதித்ததில்லை. கலைஞர் இதை செய்து காட்டினார். இன்றைக்கும் கூட ஒரு தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக கலைஞர் இருந்து கொண்டிருக்கிறார். தேசிய அளவிலான கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடியவராக கலைஞர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் விரும்பியிருந்தால் இந்தியாவினுடைய பிரதமர் பதவியை நோக்கி கூட அவர் சென்றிருக்க முடியும். ஆனால் இந்த மாநில அரசியலை விட்டு அவர் செல்ல விரும்பவில்லை. இந்த மாநில மக்களிடமிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட கலைஞரனுடைய அறிக்கைகள் வெளிவராத நாட்கள் கிடையாது. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக தினந்தோறும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசி வந்திருக்கிறார், மக்களோடு பேசி வந்திருக்கிறார். கலைஞர் எழுப்பாத பிரச்சனைகள் கிடையாது, பேசாத பிரச்சனைகள் கிடையாது, கொடுக்காத உரிமை குரல்கள் கிடையாது. நம்முடைய காலத்தின் மகத்தான தலைவர், ஒப்பில்லாத தலைவர். அது மட்டுமல்ல, ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கான உதாரணமான ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய சொல், அவருடைய செயல் வேகம் அரசியலுக்கு வர விரும்புகிறவர்களுக்கு, பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். எப்படி எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்காமல் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதற்கு கலைஞர் அவர்கள் ஒரு அடையாளம், ஒரு வழிகாட்டி, ஒரு திசை காட்டி. அந்த மகத்தான தலைவர்களுடைய இந்த பிறந்த தினத்தில் அவரை வாழ்த்துகிற இந்த செயல் என்பது, அவரை நாம் வாழ்த்துவது என்பது, அவருடைய இந்த போராட்டத்தின் சாரத்தை நமக்குள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையிலிருந்து அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் நம்மிடையே அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே. திமுக தலைவர் கலைஞரின் பிறந்த நாளான இன்று தொடர்ந்து தமிழ் ஆய்வுகளை செய்து வரும் பேராசிரியர் இரா மதிவாணன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்தில் இருக்கிறார். விடியலேவா நிகழ்ச்சியில் இன்றைய விருந்தினர் பகுதியில் அவரை சந்தித்து அவருடன் உரையாடலாம். தமிழின தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் என்று
தமிழின தலைவர் என்று நாம் அவரை குறிப்பிடும் பொழுது தமிழுக்கு அவர் ஆற்றிய பணிகள் நிச்சயம் இன்றைய தலைமுறையினர் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லவும் வேண்டும். அந்த வகையில் தலைவர் கலைஞரை தமிழின தலைவர் என்று குறிப்பிடுவதில் உள்ள அர்த்தம், அவர் தமிழுக்கு ஆற்றிய பணிகளை பற்றி, ஆற்றிக் கொண்டிருக்கும் பணிகளை பற்றி சொல்லுங்க. உதயசூரியன் உதயமாகிய இன்று முத்தமிழ் கலைஞர் தலைவர் அவர்களினுடைய பிறந்த நாள். தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் என்பது தமிழ் மொழி சிறந்த நாள், தமிழ் இலக்கியம் பொலிவு பெற்ற நாள், தமிழ் எழுத்துலகம் ஏற்றம் பெற்ற நாள், தமிழ் இலக்கணத்திற்கு மதிப்பு கூடிய நாள், மேடைத்தமிழுக்கு மேன்மை சேர்த்த நாள். இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மூவேந்தர் வாழ்ந்த காலத்திலே மக்கள் தலைவராகிய மன்னனுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள். அதற்கு பிறந்தநாள் பெருமங்கலம் என்று பெயர். நாடே கொண்டாடியது. அதுதான் தமிழ் மரபு. மரபு நிலைத்திரியின் பெரிதாகும் என்றார் தொல்காப்பியர். மரபு வழிப்பட்ட பழக்க வழக்கங்களை நாம் தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வருகிறோம். அதனால்தான் கலைஞர்களின் பிறந்த நாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். தொன்முது மொழிகளிலேயே முன்முது மொழியாக கருதப்படுவது தமிழ். எனவே அந்த தமிழ் சங்க காலத்திலே ஏற்றம் பெற்றது. எனவே சங்க காலத்திலே தமிழுக்கு ஒரு தங்க காலம் இருந்தது. அதற்கு அடுத்து தங்க காலம் எப்பொழுது வந்திருக்கிறது என்றால், தமிழுக்கு ஒரு பொற்காலம் வந்திருக்கிறது என்றால், தமிழுக்கு ஒரு விடியல் வந்தது என்றால் கலைஞர்களிடமிருந்து தான். அண்ணா அவர்கள் அழகிய தமிழை வடிவமைத்து காட்டினார்கள். அந்த தமிழின் வளர்ச்சிக்காக, ஆக்கத்திற்காக, செழிப்புக்காக நாளெல்லாம் உழைத்தவர்தான் தமிழினத் தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே அவர்களுக்கு உலகத் தமிழர்கள் எல்லாரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தமிழினத் தலைவருடைய பேச்சு, எழுத்து ஆகிய அனைத்துமே தமிழ்த்தாயின் உயிர் மூச்சு என்றே நாம் சொல்லலாம். அவர் திரையுலகிலே செய்த அருஞ்செயல்கள், அது அல்லாமல் தனிப்பட்ட மொழியில் எழுதிய பல நூல்கள், காலப்பேழையும் கவிதைச்சாவியும் ஒன்று எழுதினார்கள். அதன் பிறகு தமிழுடைய தொன்மை முன்மை ஆகியவற்றையெல்லாம் காட்ட வேண்டும் என்றால் உலக மொழிகளிலே சொற்பிறப்பில் அகர முதலிகள், எட்டிமோலாஜிக்கல் டிக்ஷனரிஸ் நிறைய வந்திருக்கிறது. அதுபோல் தமிழ் வர வேண்டும். தமிழிலே வேர்ச்சொல் ஆராய்ச்சியிலே மிகச்சிறந்தவர் மொழிஞாயிறு பாவாணர். அவர் தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய். திராவிட மொழிகளுக்கு மட்டுமல்ல, வடநாட்டு மொழிகளுக்கும் தமிழ்தான் தாய். உலக மொழிகள் அனைத்திலும் தமிழ் சொற்கள் ஊடாடியுள்ளன. உலகில் வேறு எந்த மொழியின் சொற்களும் அப்படியே உலக மொழிகள் அனைத்திலுமே ஊடாடவில்லை. அதை பாவாணர் நிறுவினார். எனவே பாவாணர் தலைமையிலே சொற்பிறப்பில் அகரமுறை திட்டம் என்பதை கலைஞர் உருவாக்கினார். சரி, இன்றைக்கு நம்ம தலைவர் கலைஞரின் பணிகளை பற்றி பேசும்பொழுது தமிழ் குறித்த ஆய்வுகள், நம்முடைய மொழிதான் மூத்த மொழி, உலகின் முதன்மையான மொழி என்பதை நிரூபிப்பதற்கான ஆய்வுகள் அல்லது நமது பழமையான புத்தகங்கள், இலக்கியங்கள் இவையெல்லாம் எப்படி போற்றி பாதுகாக்கப்படுகின்றன, அவற்றை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் முறையாக பதிப்பித்து பலர் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் உள்ள இடைச்செருகள் என்ன என்றெல்லாம் சுட்டி காட்டவில்லை. அது ஒன்று. இரண்டாவது, தமிழ்தான் உலக முதல் மொழி என்பது பாவாணர் சொன்னார். பாவாணர் மட்டுமல்ல, உலக அறிஞர்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே கிரீன்பர்க் என்ற ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் அமெரிக்காவிலே உள்ள வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் உள்ள நாட்டுப்புற மக்கள் பேசுகின்ற 2000 மொழிகளை எல்லாம் ஆராய்ந்தார், சொற்களை. ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு 2000 மக்கள் பேசுகின்ற மொழிகளை ஆராய்ந்தார். எனவே அவருக்கு பிறகு அவருடைய மாணவர் மெரிட் ரூலன் என்பவர் ஆன் தி ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் ஆரிஜின் 2 ஆங்கில நூல்கள் எழுதினார். அதில் உலகத்தில் ஏறத்தாழ 6000 மொழிகள் பேசப்படுகின்றன. அவை 6 குடும்பங்களுக்குள்ளே அடங்குகின்றன. அந்த 6 குடும்பங்களில் அடிப்படை சொற்கள் போவா, நில், பற போன்ற சொற்களை எல்லாம் எடுத்து சான்றுக்கு ஒரு 17 சொற்களை எடுத்து ஒரு நூல் எழுதினார். அதில் பற என்ற சொல், பறக்கிறது பாருங்கள், அந்த உலக மொழிகள் எல்லாம் தமிழ் சொல் அப்படியே இருக்குது பல இடங்களில். மரம் என்ற சொல் எஸ்கிமோ மொழியில் கூட மரம் இருக்குது. அப்புறம் நான் என்பது யா என்றால் ரஷ்யன் மொழியில் நான், யான் என்பது யா என்றே இருக்கிறது. நீ என்பது நீ என்றே சீன மொழியில் இருக்கிறது. இறைச்சி என்பது ரச்சி என்று சீன மொழியில் இருக்கிறது. எகிப்தினுடைய அந்த ஹீரோகிளிப்ஸ் எழுதுகிறாள் அல்லவா, அந்த 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 ஹீரோகிளிப்ஸ் உள்ள சொற்களெல்லாம் படித்து காட்டினார்கள். அதுக்கு ஒரு அகராதியும் வெளியிட்டிருக்கிறது. அந்த மொழியிலே பட எழுத்துக்கள் தான். ஒருவன் காலை விரித்து வைத்து நடக்கிறான் நட, இன்னும் கால் சற்று தொலைவு போகிறது என்றால் ஓடு. இப்படி இந்த படங்களை பார்த்தே சொல்ல வேண்டும். படம் தான் சொல், சீன மொழியை போல். அதில்
ஒருவன் வாயில் இப்படி விரல் வைத்து கொண்டு இருப்பது போல ஒரு படம் இருக்குது. அது சாப்பிடுவதை குறிக்கிறது. அதுக்கு அந்த மொழியில் என்ன உச்சரிப்பு சொல்லியிருக்கலாம் தெரியுங்களா? UNM. எப்படி படிப்பீர்கள்? உன். இந்த எகிப்த மொழி ஹீரோகிலிப்ஸிலே உன் எப்படி வந்தது? இப்போ உலக மொழிக்கெல்லாம் தாய் தமிழா இல்லையா? இப்போ இந்த ஃபின்னிஷ் மொழி இருப்பாருங்க, அந்த ஃபின்னிஷ் மொழியில் அக்கா அக்கா தான். இதில் கொரியா மொழியில் மாமா நீவானா மாமா நீவா அப்படியே தான் இருக்குது. அதன் பிறகு இந்த ஈசன் என்ற சொல் சிந்து வழி முத்திரைகளில் EN இருக்குது. அந்த EN என்பதற்கு பழைய பொருள் என்றால் ஈன்றவன், தந்தையின் பொருள். அந்த EN என்பது சந்தால் மொழியில் ஈசானா தந்தை, ஃபின்னிஷ் மொழியில் மங்கோலிய போன்ற மொழிகள் ஈசானா தந்தை. இப்போ தந்தை போன்ற பொருள் வருது. எனவே உலக மொழிகளில் உள்ள தமிழ் சொற்கள் ஊடாடி இருப்பது எப்படி? அதன் பிறகு தமிழுடைய தொன்மையை காட்டுவதற்கு எப்படி என்று கேட்டால், சொற்களை வைத்து கொண்டே அகழ்வாராய்ச்சி செய்யலாம். நிலத்தை அகழ்வாராய்ந்தால் 4000 5000 முற்பண்ட ஆண்டுகளுக்குள்ள பொருள்களை கண்டுபிடிக்கலாம். இப்போ நேற்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. சிந்துவெளி நாகரிகம் கிமு 3000 என்று 5000 ஆண்டுக்கு முந்தியது என்று தான் எல்லா அறிஞர்களும் சொன்னார்கள். இப்பொழுது கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலே அது இந்தியா முழுதும் பறந்திருந்த ஒரு நாகரிகம். அந்த மட்கலங்களெல்லாம் ஆராய்ந்து மறு ஆய்வு செய்த போது அது கிமு 6000 8000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை உடையதுன்னு சொல்கிறார்கள். நிச்சயமா. அதாவது தமிழின் பெருமைகளை பற்றி நீங்க சொல்லும் பொழுது அந்த பெருமைகளையும் பழமையையும் அப்படியே போற்றி பாதுகாக்க வேண்டியது ஆட்சியாளர்களின் பொறுப்பும் கடமையுமா இருக்கு. அந்த வகையில் திமுக தலைவர் கலைஞர் தமிழுக்கு மிகச்சிறந்த பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் மாறும் பொழுது, ஆட்சிகள் மாறும் பொழுது அந்த பணிகள் அப்படியே முன்னெடுத்து செல்லப்படுகிறதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு செம்மொழி ஆய்வு நிறுவனம், அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்று நம்முடைய பொக்கிஷங்களை பாதுகாக்க முயற்சி செய்யும் போது, அல்லது இது பற்றி மேலும் ஆய்வு செய்ய முயற்சிக்கும் போதெல்லாம் அதற்கு ஒரு தடை இருப்பது போல தெரிகிறது. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஆட்சியாளர்களுக்கு முன்பே மொழி பற்று இருக்க வேண்டும். கன்ஃபூசியஸ் என்பவரை ஒருவர் கேட்டார், நீங்கள் சீன நாட்டுக்கு அரசரானால் என்ன செய்வீர்கள்? முதல்ல வேளாண் கட்டுவீர்கள், அணை கட்டுவீர்கள், என்ன செய்வீர்கள்? நான் சீன மொழியை செம்மைப்படுத்துவேன்னார். ஏனென்றால் சொல்வது சீராக சொல்லப்பட்டதால் செய்வது சீராக செய்யப்படும். எனவே மொழி காப்பில் எந்தெந்த நாடு முன்னின்றதோ அதெல்லாம் உலகிற்கு முயற்சி பெற்றது. அப்படி மொழி காப்புக்கு தேவையானவெல்லாம் நூல்கள். அதற்காகத்தான் அண்ணா அறிவாலயத்தை அரும்பாடுபட்டு கலைஞர்கள் உருவாக்கினார்கள். செம்மொழி நிறுவனத்தை உருவாக்கினார்கள். உலக அரங்கில் தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழி, உலக நாகரிகத்துக்கு தமிழ் என்னென்ன கொடுத்திருக்கிறது, இதெல்லாம் நிலைநாட்டுவதற்காகத்தான் அரங்கை உருவாக்கினார்கள், செம்மொழி நிறுவனத்தை உருவாக்கினார்கள். ஆனால் கலைஞர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அவையெல்லாம் அவ்வளவு கவனிக்கப்படவில்லை. மிக செப்பமான பணியை செய்ய முடியவில்லை. உலகத் தமிழராட்சி நிறுவனம் பாவாணர் தலைமையிலே கலைஞர்கள் உருவாக்கிய சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம், அது 31 தொகுதியும் 13,000 பக்கங்களும் கொண்டது. அது குறித்த நாளை குறித்து அந்த நாளுக்குள் வெளியிட வேண்டும் என்ற ஒரு காரணமாக மேற்கொண்டு சேர்க்க வேண்டியவை, திருத்த வேண்டியவங்களாம் செய்யப்படவில்லை. எனவே அதுக்கு திருந்திய பதிப்பு கொண்டு வர வேண்டும் என்று அப்பொழுது வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதுவும் கவனிக்கப்படவில்லை. தி ரிவைஸ்ட் எடிஷன் ஆஃப் தமிழ் எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரி. ஏனென்றால் சென்னை அகராதியில் தவறுகள் எல்லாம் திருத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ் இனத்தினுடைய முன்மை பின்மைகளை எல்லாம் வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. சான்றாக நம் அகரமுதலிலே தமிழாண்டு எப்பொழுது பிறக்கிறது, தை மாதம்தான் என்பதற்கான சான்றுகள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் புதிதாக சரவுகள் வந்திருக்கின்றன, அவை சேர்க்க முடியவில்லை. ஏனென்று கேட்டால் தை மாதம்தான் தமிழாண்டு என்பதை தலைவர் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அது ஒரு உண்மை, பழைய உண்மையை எடுத்து சொன்னார்கள். அந்த பழைய உண்மை எப்படி வலுப்படுகிறது என்றால், கதிரவன் இந்த தை மாதத்தில் தொடங்கி மற்றும் அடுத்த தை மாதம் வரையிலும் ஓராண்டு, இதில் 6 மாதம் வடக்கே போகிறான், 6 மாதம் தெற்கே வருகிறான், 2 அயனங்கள். எனவே ஒரு ஆண்டு தொடக்கம்னா கதிரவன் தை மாதத்தில் தொடங்கி அந்த ஆனி மாதம் முடிகிறது, அங்கே போய் வடக்கிருந்து திரும்புகிறான். எனவே இந்த தையில் தொடங்கி ஆணியில் முடிகிறதல்ல, அங்கே திரும்புகிறான் இல்லையா, அங்கே ஆண்டு பிறந்திருக்கணும், ஆடியில் ஆண்டு பிறந்திருக்கணும், அல்லது தையில் பிறந்திருக்கணும். நடுவில் எப்படி பிறக்கும்? சித்திரை வைகாசி போன்றது எப்படி பிறக்கும்? நிச்சயமா. இன்னைக்கு நீங்க தமிழ் மாதங்களை பத்தி சொல்றீங்க.
இன்றைய குழந்தைகளுக்கெல்லாம் ஆங்கில மாதங்கள் அந்த வரிசை தான் தெரியும். தெரியும். இப்போ ஜனவரியில சொல்ல சொன்னா அவர்களுக்கு வரிசை டிசம்பர் 21 தான் கதிரவன் அந்த பக்கம் வடதிசை பயணம் செய்கிறான்னு வைத்து சொல்கிறோம். அப்புறம் ஜூன் 23 இந்த பக்கம் திரும்புகிறான். கடகரேகை மகரரேகை இருக்குல்ல, அதிலிருந்து திரும்புகிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஒன்றா கடகரேகையில் போய் திரும்புகிற நேரத்தை சொல்லணும், ஆண்டு தொடக்கம். அல்லது இங்கே மகர ரேகையில் தொடங்குறான்ல தை மாதம், ரெண்டில் இருக்கணும். நடுவில் மார்ச் ஏப்ரலில் எப்படி ஆண்டு தொடங்கும்? ரெண்டாவது, நாட்டுப்புற மக்கள் மழையை 27 மழையாக பிரித்தார்கள் 12 மாதத்துக்கு. அப்போது 13 நாளுக்கு ஒரு மழை, 13 27, அப்புறம் ஒரு 3 நாள் இருக்குது, 2.25 மழை ஆகுது. அப்போது மாதம் மாறி மழை பெய்ததாம்பாங்க. ஒரு மாதத்தில் 3 மழை வந்துடும். எனவே அந்த மழைகளிலே இவர் எப்படி கணக்கெடுப்பார்கள் என்றால், படிக்காத வெறும் ஆடு மேய்ப்பவன் கூட அந்த கணக்கு ஒழுங்காக போடுவான். இப்போ அத்தை மழை பிறந்ததா, இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் இது பிறக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. அடுத்த மழை எப்போ பிறக்கும்னு கேட்டால் 1.5 நாள் கழிச்சிடணும். வெள்ளின்னா வியாழன் இரவு போச்சு, அப்புறம் அதுலேருந்து ஒரு நாள் கழிச்சா மாலை கழிச்சா புதன் மாலை. அப்போ புதன் மாலையில் அடுத்த மழை பிறக்குதுங்கிறதையும் கணக்கு போட்டுக்குவோம் தெளிவாகவே. அப்படி 13 நாள் போட்டால் கடைசி மாதத்துக்கு ஒரு 14 நாள் ஆகும். ஆக 27 மழைகள் வந்துடும். சரி. எனவே 27 மழையில் முதல் மழை உங்களுக்கு தை மாதம் தான் பிறகுது. அத்தை மழை பெய்யவில்லை என்றால் பெத்த தாய் கஞ்சி இல்லை எண்ணம், ஏறுவதுக்கு விதை பெருக்க தான் நேரம். அப்புறம் உத்தர மழை பெய்யவில்லை என்றால் பயிர் கதிர் முட்டுகிற நேரம். எனவே அது தெலுங்கில் கூட சொல்லுவான், உத்தர வானம் லேதன்ட்டு எத்தனை கம்பான்னோம். அந்த வானம் மழை பெய்யவில்லை என்றால் ஊரில் வாழ முடியாது. எனவே உழவுத் தொழில்தான் முறையில் தமிழர்கள் தொடங்கியது. அந்த உழவுத் தொழில் எப்பொழுது தோன்றியதோ அப்போதே 27 மழையும் தோன்றியது. அந்த மழைக்கு பெயரிட்டவன் முதல் மழையே தை ஆண்டு தொடங்குகிறது, தமிழர்களின் ஆண்டு தொடக்கம் தை மாதம்தான் என்று கலைஞர் சொன்னதற்கு மேலும் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இதெல்லாம் அகரவில் ஏற்ற வேண்டாமா? நவீன அறிவியல் தொழில்நுட்பம் வளர்வதற்கு முன்பே தமிழன் ஒரு மிகச்சிறந்த அறிவியலாளனாக இருந்திருக்கிறான் என்பதை நீங்க சான்றுகளோட குறிப்பிடுகிறீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு இதெல்லாம் சென்று சேர வேண்டுமானால் அதற்கேற்ப வடிவங்களை மாற்றி அமைக்க வேண்டும். நீங்க சொன்னீங்க மூல அகராதின்னு. இன்னைக்கு எல்லாமே அவரவர் கையில் இருக்கக்கூடிய அந்த செல்போன்ல அவங்களே அகராதியை இறக்கி பதிவிறக்கம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அப்படி நவீன வடிவமைப்பில் அனைத்தும் வர வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? அதுக்கு ஒரு திட்டம் அரசுகளிடம் இருந்தது, தமிழ்துறையிடம். இதை வலைத்தளத்தில் போட வேண்டும் என்று. அதற்கு நான் அரசுக்கு ஒரு மடல் எழுதியிருந்தேன். இந்த அகரமொழியை திருந்திய பதிப்பு போடுங்கள், விடுபட்டவை இருக்கிறது, சேர்க்க வேண்டி இருக்கிறது, அந்த போட்டு அது வலைத்தளத்தில் போட்டால் உலகம் முழுவதும் பரவும், ஒரு தமிழ் பற்று ஏற்படும். புதிதாக தமிழ் பற்றுக் கொள்பவர்கள் அதை நன்றாக புரிந்து கொள்வார்கள். எத்தனையோ சொற்களுக்கு தமிழ் மூலம் இருக்குது என்பதை நன்றாக புரிந்து கொள்வார்கள். நிச்சயமா அந்த அகராதியை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம அதை இளைஞர்கள் இன்றைய தலைமுறையினர் கையில் சேர்வது போல இணையத்திலும் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அடுத்ததா நம்ம தமிழை பற்றி பேசும்பொழுது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகுதான் தலைவர் கலைஞர் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தார். இன்றைக்கு இந்தியாவில் பல மொழிகளுக்கும் செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. நாம் மற்ற மொழிகளை அதற்காக குறைத்து மதிப்பிட வேண்டாம். இருந்தாலும் முதன்மையான மொழி, மூத்த மொழி தமிழ்தான் என்பது குறித்த ஆய்வுகளை இன்னும் தீவிரமாக நாம் மேற்கொள்ள வேண்டாமா? அதற்கு ஏற்றாற் போல இன்றைய சூழல் இருக்கிறதான்னு சொல்லுங்களேன். இன்றைய சூழல் என்றால் பள்ளிகள் எல்லாம் ஆங்கில வாயில் பள்ளிகளாக போய்விட்டன. எனவே தமிழ் வாயிலாக இருக்கும்போது ஒரு கணக்கு பாடமே நடத்தினால் பழங்கால கணக்கு எப்படி இருந்தது என்றும் ஆசிரியர் சொல்வார். பழங்கால அறிவியல் முறைகள் என்ன இருந்தது என்று மாணவர்களுக்கு சொல்ல வாய்ப்பிருக்கும். எனவே தமிழ் வாயில் கல்வி ஓரளவுக்கு இருந்தால்தான், அதன் பிறகு ஆங்கிலமும் படித்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்போ அறிஞர் அப்துல் கலாம் அவர்களே தமிழ் வாயில் பள்ளியில் பெரிய அறிஞராகவில்லையா? எனவே மக்களிடையே ஆங்கில வாயில் படித்தால்தான் முன்னேற்றம் என்ற ஒரு மனப்பாங்கை நாம் திருத்த வேண்டும். சீன மொழி, ஜப்பான் மொழியெல்லாம் அவன் தாய்மொழியில் தானே படிக்கிறான், உலகங்கள் முன்னேறவில்லையா? எனவே அது ஒரு மாயத் தோற்றம். அதை விளக்குவதற்கு ஊடகங்களும் செயல்பட வேண்டும், அறிஞர்களும் செயல்பட வேண்டும். எனவே தமிழ் வாயில் கல்வி வந்தால் தமிழ் பற்று மிகும், தமிழை ஆராய வேண்டும் எண்ணமும் வரும். அந்த தமிழ் எவ்வளவு தொன்மையானது, உலக மொழிகள் ஊடாடி இருப்பது, வட இந்திய மொழிகளுக்கே தாயாக இருப்பது என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரியும் போது
ஒரு 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 வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வழி இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது, திமுக தலைவர் கலைஞரை பற்றி நான் பேசும்பொழுது அவரது அறிக்கையாகட்டும், அவரது பேச்சாகட்டும், தூய தமிழ் சொற்கள், இன்றைய தலைமுறை அறியாத பல சொற்களையும் அவர்களுக்கு நினைவூட்டும் வகையில் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். அதை பற்றியும் நீங்க சொல்லியே ஆக வேண்டும். அதே சமயத்தில் அவருடைய திரைப்பட வசனங்கள், பல பேர் திரைத்துறையில் முதலாக அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவருடைய வசனங்களை பேசிதான் தங்களை நிரூபித்துக் கொள்கிறார்கள். அது பற்றியும் சொல்லுங்களேன். அதாவது அவருடைய பராசக்தி வந்த காலத்தில் அந்த உரையாடல்களை, வசனங்களை பேசாதவர்களே கிடையாது. எல்லா இடத்திலும் பேசப்படுகிறது, இன்றளவும் பேசப்படுகிறது. ஒரு ஆணித்தரமான உரையாடல்களாக இருக்கும். அவை பெரும்பாலும் பிரசுர் கலவாத நல்ல தமிழ் நடையாக, ஏறார்ந்த வீறு கொண்ட நடையாக இருக்கும். கலைஞர் பேசும்போதும் பேச்சிலும் அது தொனிக்கும். என்றாலும் அவர் எழுத்து என்பது தமிழர்களுடைய நெஞ்சிலே நீங்காமல் நிலை பெற்றுவிட்ட கல்வெட்டுகள் என்று சொல்லலாம். கலைஞருடைய திரையுலகத்தை பற்றி என் மகன் அன்பரசன் இப்பொழுது இல்லை, காலமாகிவிட்டான். அவன் திரையுலகில் டாக்டர் கலைஞர் என்ற ஒரு நூல் எழுதினான். அதை கலைஞர்களை கூட பாராட்டினார்கள். எனவே கலைஞருடைய திரைப்பணிகள், திரைக்கெழுதிய உரையாடல்கள், அது கலைத்துறை. அது மட்டும் அல்லாமல் தமிழ் வளர்ச்சிக்கு அவர் செய்த பணிகள், அதாவது மொழி, வரலாறு, பண்பாடு, இந்த மூன்றும் பிரிக்க முடியாதவை. தமிழர் வரலாற்றை மீட்டமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கலைஞருக்கு உண்டு. அதன்படி உலகத்தில் எகிப்து நாகரிகத்துக்கு அருங்காட்சியகம் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஈஜிப்சியன் சிவிலைசேஷன். சீன மொழிக்கு தமிழ் எல்லாவற்றையும் முந்தியது. தமிழர் நாகரிகத்தை காட்டுவதற்காக ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் ஆஃப் த தமிழ்ஸ், தமிழர் வரலாற்று அருங்காட்சியகம் ஒன்று தோற்றுவிக்கப்பட வேண்டும் அல்லவா? அதெல்லாம் கலைஞர் இருந்தால் செய்திருப்பார். தமிழர் வரலாறு மீட்டமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தமிழர் வரலாறு உலகத்தில் கொண்ட கொடைகள் அதிகம். உலகத்தில் கரும்பை அறிவித்தவன் தமிழன், கப்பல் கலை அறிவித்த தமிழன், வானநூல் கணிதத்தை உண்டாக்கியவன் தமிழ். உலகத்திலே முதல் அதாவது ஆரிய நாகரிகத்துக்கும் திராவிட நாகரிகத்துக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், யாகம் செய்தால் ஆரியன், யோகம் செய்தால் திராவிடன். யோகம் யாருன்னா பதஞ்சலின்னு சொல்கிறாங்க. தமிழில் இருந்த பழைய அவர்களை சொல்ல மாட்டாங்க. அதே போல் பரதநாட்டியம் என்பது அவன் முனிவன் போய் எங்கே நடனம் ஆடிக்கொண்டிருப்பானா? உலகத்தை வெறுத்து போய்விட்டவன் முனிவன், அவன் போய் நடனம் ஆடுகிறான். எனவே தொல்காப்பியர் காலத்தில் இருந்த அவிநயர் என்று ஒருவர், அவிநயம் என்றாலே நாட்டியம் என்று உங்களுக்கு தெரியும். அவிநயர் தான் பரதநாட்டியத்தின் தந்தை. அதன் பிறகு எத்தனையோ நாட்டிய நூல்கள் வந்தன. எனவே தமிழில் இருந்த தொன்மை கலைகள், தமிழக உலகத்திற்கு கொடைகளை எல்லாம் மற்றவர்களை தமக்கு உரிமையாக்கி கொண்டு விட்டார்கள். அவையெல்லாம் நாம் நிலைநாட்ட வேண்டாமா? தமிழக வரலாற்றை நாம் மீட்டமைக்க வேண்டாமா? உலக வரலாற்றிலேயே வானநூலுக்கென்று ஒரு தனி குடியினர் இருந்தார்கள். அவர்தான் கணிவன் என்பவர்கள். தொல்காப்பியரை பற்றி சொல்லிவிடுவார். கணியன் இருந்தார்கள், அவர் நிமித்தம் சொல்வார்கள். சோதிடம் சொல்லுவன் சொன்னால் இது இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் என்று சொல்பவனெல்லாம் கணியன். வானத்தில் உள்ள விண்மீன்களையும் நிலைகளையும் பார்த்து இப்பொழுது மழை பெய்யும், இப்பொழுது புயல் அடிக்கும் என்றெல்லாம் வானநூல் கலைக்கு வித்திட்டவர்கள் தமிழர்கள். கணிவர்கள் என்று பெயர். அந்த கணிவர்கள் நிலாப்பாறை என்று அமைத்துக் கொள்வார்கள். அந்த நிலப்பாறை பெரிய வட்டமிட்டு நடுக்கோடுகள்லாம் போட்டு எந்தெந்த மீன் எந்த நிலையில் இருக்கிறது, என்ன ஆகும், எப்பொழுது மழை பெய்யும், எப்பொழுது புயல் வரும், எப்பொழுது நிலநடுக்கம் ஏற்படும், எல்லாவற்றையும் அவர்களால் சொல்ல முடியும். எனவே அதற்கென்றே தனி குடியினர் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள். இப்போது என்ன சொல்கிறார்கள்? வானநூலா எல்லாம் வடமொழி சமஸ்கிருதம், சோதிடமா அவர்கள், மருத்துவமா அவர்கள். எனவே தமிழர்களே உண்டாக்கிய கலைகள், தமிழர்களுடைய மருத்துவம், தமிழருடைய வானநூல், தமிழை மொழியை அவர்கள் இயலிசை நாடகம் முத்திரமாக வளர்த்த பாங்கு ஆகியவையெல்லாம் வரலாற்றில் இடம்பெற வேண்டும். எனவே தமிழர் வரலாறு, தமிழ் பண்பாடு மிகச்சிறந்தது. அதாவது மாமன் மகளை முறைமகளை மணந்து கொள்வது என்பது திராவிட பண்பு. அதுதான் உலக வரலாற்று ஆசிரியர்கள் குறித்திருக்கிறார்கள். உலகத்தில் 3/4 நாகரிகம் திராவிட நாகரிகம் ஆகியிருக்கிறது என்று அலெக்சாண்டர் கோந்தர்தோ சொல்கிறார். எனவே இந்த கிராஸ் கசின் மேரேஜ் என்பது எங்கெங்கு திராவிட இனம் பரவியிருக்கிறதோ அங்கெல்லாம் இது இருக்கிறது. அப்புறம் தமிழுடைய பண்பாட்டு முறைகள் என்னென்ன? இப்போ துணங்கை கூத்துன்னு வைத்துக் கொள்ளுங்கள். தோல் துணங்கை என்று சங்க இலக்கியத்தில் வரும். இப்போ எங்கே இருக்கிறது? பஞ்சாபில் இருக்குது. அவங்க தான் பங்கர நடனம் ஆடுறான். அதை தோல் துணங்கைன்னு நாம் சொல்கிறோம். தழு துணங்கை என்பது ஒன்று. 70 மகளிர் இருக்க ஒரு தலைக்கோல் எடுத்துக்கொண்டு தலையில் ஒரு இலை தடையை எடுத்துக்கொண்டு ஆட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். தழு துணங்கை ஆந்திராவில் இருக்குது.
அதன் போன்று பல்வேறு ஆடல் பாடல் கோலாட்டம் குச்சரத்தில் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருந்த பெருங்கலைகள் பண்பாட்டு கூறுகள் எல்லாம் வட இந்தியாவில் இருக்கு. நிச்சயம். அதாவது நம்முடைய கலை கலாச்சாரம் நம்முடைய பழமை பாதுகாக்க இந்தியா முழுவதும் தமிழ் பேசப்பட்டது. இந்தியா முழுவதும் சிந்துவெளி நாகரிக காலத்திலிருந்து அந்த கிமு 8000 கிமு 2000 6000 ஆண்டு இந்த இனம் தொடர்ச்சியாக வாழ்ந்திருக்கிறது. தமிழ் இனம் உலகத்திலே ஒற்றுமையுள்ள இனமாக இருந்திருக்கிறது. ஆந்திராவிலே இதில் ஒரிசாவிலே காரவேல மன்னனுடைய அத்திகும்பா கல்வெட்டுன்னு ஒன்று. அந்த அத்திகும்பா கல்வெட்டிலே அவன் சொல்லுகிறான், தமிழினத்தவர்கள் மூவேந்தர்கள் ஒரு ஒற்றுமை உடன்படிக்கை செய்திருந்தார்கள். வடநாட்டு படை எப்பொழுது வந்தாலும் இவர்கள் மோதி சீரழிப்பார்கள். அந்த உடன்படிக்கை 1300 ஆண்டுகள் நிறைந்தது. திரேச சதகம், திரேசனா 13, சதகம்னா நூற்றாண்டு, 13 நூற்றாண்டுகள் இருந்தது. அது தமிழ சங்காத்தம்ங்கிறோம், தமிழ சங்காத்தம். எனவே தமிழினம் ஒற்றுமொழி இனமாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரு 6000 ஆண்டு காலம் சிந்துவெளியிலிருந்து இங்கு வரையில் ஒரு அழியாத நாகரிகத்துக்கு ஆதிச்சநல்லூரும் சான்றாக இருக்கிறது. இங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்ய மாட்டேன் என்கிறார்கள். தலைவர் கலைஞர் தொடர்ந்து இருந்திருந்தால், கலைஞரிடம் அரசு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அகழ்வாராய்ச்சிக்கும் தமிழுடைய வரலாற்று பெருமைக்கும் மிக்க பெருமை சேர்த்திருப்பார். தமிழ் பண்பாடு இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறது. இந்தியா முழுவதும் தமிழ் நிலமாக இருந்தது. அதை நினைவூட்டுவதற்காகத்தான் மூவேந்தர்கள் ஒவ்வொரு முறையும் இமய நெற்றியிலே போய் புலிவில் கையில் இலச்சினை பொறித்தார்கள். ஏனென்றால் அதுவரை எங்களுடைய நாடு, அதுவரை நாங்கள் தமிழ் பேசிய பகுதி. வட இந்தியர்களெல்லாம் தமிழ் படிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்தான் அவர் மொழிகளுக்கு தாய்மொழி. இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது மொழி என்று நாம் பேசும்பொழுது தலைவர் கலைஞர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொல்வார். எதை மனதில் வைத்து அவர் அப்படி பேசுவார் அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்ததா உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் எப்படி தமிழ் ஆர்வம் வந்தது, அது எப்படி வளர்த்தெடுக்கப்பட்டது, உங்களுடைய பணிகள், அதை பற்றி சொல்லுங்க. அதாவது மொழி ஞாயிறு பாவாணரிடம் நான் வந்து சேர்ந்தேன். அவர் திராவிட மொழிகளும் பல மொழிகளும் தெரிந்தவர் வேண்டும் என்ற சொற்பேற்பு ஆராய்ச்சி வேண்டும் அல்லவா. அப்போது தான் பாவாணரும் நானும் கலைஞரை பார்க்க போனோம். கரிகால் சோழன் என்ன செய்வானாம், தமிழறிஞர்களை பெரும் மதிப்பார்கள் அக்காலத்தில். எனவே 7 அடி முன்னே சென்று புலவர்களை வரவேற்பானோம் கரிகால் சோழன். அதுபோல் நானும் பாவாணரும் போன போது பாவாணரை பெரிய அறிஞர் அவரை வரவேற்று கட்டி தெளிவு அழைத்து கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றார். அப்படி பெய்கின்ற முதலமைச்சரை நீங்கள் எங்காவது பார்த்ததுண்டா? பழைய தமிழ் பண்பாட்டுடைய உரம் அப்படியே கலைஞருக்கு வந்திருக்கிறது. அந்த பாவாணருடைய ஆய்வுகளெல்லாம் நிலையாக நிறைவேறும் அந்த திட்டத்தை அவர் உருவாக்கினார். இந்த ஆய்வு உலக அரங்கிலே எல்லாருடைய கவனத்தையும் தமிழின் பக்கம் திருப்பும். லெவிட் என்ற ஒரு பேராசிரியர் இருக்கிறார் வாஷிங்டனில். அவர் பாவாணர் ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு இதுதான் உண்மையான ஆராய்ச்சி, மொழியியல் லிங்குவிஸ்ட்காரர்கள் செய்ய முடியாத அளவில் இவர் செய்த ஆராய்ச்சி மூலம் ஆய்வு செய்தால் உலக முதல் மொழியை காணலாம், தமிழ்தான் உலக மொழி முதலியை நிறுவலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் சொற்களை மீட்டமைத்து கொண்டு போக வேண்டும். தமிழுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காக நான் சொல்கிறேன். மீட்டமைக்கும் என்றால் இந்த வரலாற்று மொழியின் மூலம் ஒப்பீட்டு மொழி நூல், ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்டு கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் மீண்டும் பள்ளிக்கூடங்களில் பாடமாக வேண்டும். வந்தால்தான் தமிழிலிருந்து தான் பிற மொழிகள் பிறந்தது என்று வேற்றுமைகள் மறையும். தமிழ்னா கன்னடத்துக்கான என் மொழி தான் உயர்ந்தது, நாங்கள் தமிழிலிருந்து வரவில்லை என்கிறார்கள். வந்தது என்று காட்டுவதற்கு இந்த பாவாணருடைய வேர்ச்சொல் ஆராய்ச்சி தான் பயன்படும். இப்போ கன்னடத்தில் எனக்கு கொத்தாயிட்டுன்றான், புரிஞ்சுதுங்கிற அது தமிழிலிருந்து போனது என்று கன்னடியர்களுக்கு தெரியாது. உனக்கு அறிவு கொளுத்துவேனுங்கிறவங்களே சொல்கிறோம். அந்த அறிவு கொளுத்து தான் பருப்பு பப்பு நெருப்பு நிப்பு ஆகுது போல கொளுத்துவே என்பது கொத்தாயிட்டாயிடுச்சு. அப்படி சொன்னாதான் தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்று அவர்களுக்கு புரியும். உங்களிடமிருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது, பல மொழிகளை நீங்கள் அறிந்து கொண்டதன் மூலம்தான் அதை தமிழுடன் ஒப்பிட்டு எந்த வார்த்தைகள் எப்படி தமிழிலிருந்து தோன்றி இருக்கக்கூடும் என்று ஒரு நீண்ட நெடிய ஆராய்ச்சியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைய தலைமுறையினர் வேலை வாய்ப்பு என்ற ஒரே ஒரு அடிப்படையை மனதில் வைத்துதான் அவர்கள் கல்வியையே மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. முதலில் அதை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்காக திமுக தலைவர் கலைஞர் தொடர்ந்து எடுத்த முயற்சிகள் பற்றி குறிப்பிட்டீர்கள். நமக்கு இன்றைக்கு திமுக தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் செய்தியாக மக்களுக்கு தமிழை, தாய்மொழியை நாம் என்றென்றும் மறக்கக்கூடாது. உங்களைப் போல பல மொழிகளை கற்று ஆய்வு செய்து
தமிழ்தான் உலகின் தொன்மையான மொழி என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு கடமை அனைவருக்கும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இந்த தமிழினத் தலைவர் 100 ஆண்டுக்கு மேலும் வாழ்ந்து நற்பல செய்து பொற்பொடு பொலிய வேண்டும் என்று உலகத் தமிழர்களின் சார்பாக நான் வணங்கி வாழ்த்துவதோடு தமிழ்த்தாயின் அருளையும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாள்தோறும் பல புதிய தகவல்களுடன் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல முக்கிய செய்திகளை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அறிவியலில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உலகெங்கும் வந்து கொண்டே இருக்கின்றன. முன்பெல்லாம் ஒரு 100 ஆண்டுக்கு ஒரு முறைதான் புதிய கண்டுபிடிப்புகள் வரும். பிறகு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்கிற நிலை மாறி ஆண்டுதோறும் மாதந்தோறும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அறிவியல் உலகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் இருக்கிற இந்த 2016 எந்த துறையில் புதிய கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது என்றால் பல்வேறு துறைகளில் பல்வேறு கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பிடத்தக்க நம் வாழ்வியலுக்கு மிக நெருக்கமான தொடர்புடைய ஒரு கண்டுபிடிப்பு என்று ஒன்றை சொல்லலாம். வயது முதிர்ந்தவர்களும் மீண்டும் இளமை துடிப்போடு வாழ்வதற்கான ஆய்வுகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது நீண்ட நாள் வாழ்வது என்பதை விட வாழும் நாளில் துடிப்போடும் மகிழ்வோடும் வாழ்வது என்பது முதன்மையானது. நாம் 100 ஆண்டுகள் வாழலாம், 100 ஆண்டுக்கு மேலும் வாழலாம். ஆனால் துன்பப்பட்டும் துயரப்பட்டும் 100 ஆண்டு வாழ்வதை விட மகிழ்ச்சியாக குறைந்த ஆண்டுகள் வாழ்வதுதான் எல்லோரும் விரும்பத்தக்க ஒன்று. எனவே முதுமை காலத்திலும் மீண்டும் அந்த இளமைக்குரிய இயல்புகள் வர வேண்டுமானால் அதற்கு என்ன செய்யலாம் என்பதை உளவியல் ரீதியாக மட்டுமல்லாமல் அறிவியல் உடலியல் ரீதியாகவும் பல ஆய்வுகளை மேற்கொண்டு இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வருகிறார்கள். ஏறத்தாழ அந்த முடிவுகளில் சில வெளிப்பட தொடங்கி இருக்கின்றன. 2016 அதுதான் குறிப்பிடத்தக்க ஒன்று என்று நாம் சொல்லலாம். இதனை ரீஜெனரேட்டிவ் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லுகிறேன். அதாவது மறு உயிர்ப்பு தருகிற அறிவியல் நிறுவனங்கள், சுருக்கமாக சொன்னால் RSI என்று கூறுகிறார்கள். அந்த RSI என்பதனுடைய விரிவுதான் ரீஜெனரேட்டிவ் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட் என்பது எங்கே இருக்கிறது? முழுக்க முழுக்க சிலிகான் வேலி என்று சொல்லப்படுகிற இடத்திலே இருக்கிறது. சிலிகான் வேலி என்றால் அது உலக நாட்டில் எங்கே இருக்கிறது? நாம் அறிவோம், சிலிகான் வேலி என்பது அறிவியல் துறையில் சொல்லப்படுகிற ஒரு புனை பெயர்தான், நிக்நேம் என்பார்கள். ஒரு பட்ட பெயர், ஒரு கேலியாக சொல்லப்படுகிற பெயர் என்று தான் சொல்லுவார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. அந்த இடம் அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற கலிஃபோர்னியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோ தான். ஏன் அதற்கு சிலிகான் வேலி என்ற பெயர் என்றால் சிலிகான் பள்ளத்தாக்கு. சிலிகான் என்பது தான் இன்றைக்கு நாம் அறிவோம் கணிப்பொறி துறையில் முழுக்க முழுக்க எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிற அந்த சிலிகான்ஸ் என்பது தான் அதனுடைய பள்ளத்தாக்கு என்று அந்த இடம் முழுவதும் மிக உயர் தொழில்நுட்பம், த ஹைடெக் என்று சொல்லுகிற உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அங்கே நிறைய வந்துவிட்ட காரணத்தினாலே அந்த பகுதிக்கே சிலிகான் வேலி என்று இன்றைக்கு வேடிக்கையாக சொல்கிறார்கள். அது சான் பிரான்சிஸ்கோ பகுதியை சார்ந்த உயர் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிற இடம் என்று சொல்லலாம். மிக குறிப்பாக உயிரியலுக்கும் பொறியியலுக்கும் இருக்கிற தொடர்பு, உயிரியலுக்கும் பாரம்பரியத்துக்கும் இருக்கிற தொடர்பு, இதனை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்றும் வெவ்வேறு விதமான பெயர்களிலும் அந்த துறைகள் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றன. அவற்றுள் ஒன்றாகத்தான் இந்த ரீஜெனரேட்டிவ் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட் என்பது மறு உயிர்ப்பு, மீண்டும் புத்துணர்ச்சி, மறு இளமைக்கான வாய்ப்பு தருகிற அது பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிற நிறுவனங்களாக அவை இருக்கின்றன. 1994 அவை நிறுவப்பட்டன. 2006 அது தொடர்பான பல முடிவுகள், பல கண்டுபிடிப்புகள் வெளிவரத் தொடங்கின. இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பல செய்திகள் உறுதிப்பட்டு ஆய்வுகள் பயன்தரக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கின்றன. அது எந்த துறை சார்ந்த அறிவியல் ஆய்வு என்றால்
ஒருங்கிணைந்த உயிரியல் துறை என்று சொல்லுகிறார்கள். சிந்தட்டிக் பயாலஜி என்பதுதான் அதனுடைய பெயர். அடிப்படையில் அறிவியல் என்பது பிரித்து 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 பார்த்து ஆய்வு செய்வது, அனலிட்டிக்கல் சயின்ஸ் என்பதுதான். எல்லாவற்றையும் பிரித்து பார்த்து ஒரு அழகான மலரை கொடுத்தால் கூட அந்த மலரினுடைய தண்டு எப்படி இருக்கிறது, இதழ் எப்படி இருக்கிறது, உள்ளே இருக்கிற நரம்பு என்ன சொல்கிறது என்று எல்லாவற்றையும் பகுத்து பார்த்து ஆராய்வது அறிவியலின் அடிப்படை. அதற்கு எதிர்மறையாக வெவ்வேறு துறைகளையும் ஒருங்கிணைத்து பார்த்தும் ஆய்வுகளை நடத்த முடியும் என்பதுதான் சிந்தட்டிக் பயாலஜி என்பது. அதே போல் சிஸ்டம் பயாலஜி என்கிற இன்னொரு துறையிலும் இந்த ஆய்வுகள், பயாலஜி என்பதுதான் உயிரியல் சார்ந்தது. அது தாவரங்களானாலும் விலங்குகளானாலும் மனிதர்களானாலும் உயிர் சார்ந்த வளர்ச்சி, உயிரினுடைய முதுமை எல்லாவற்றை பற்றிய ஆய்வுகளையும் உள்ளடக்கியது. குறிப்பாக இன்றைக்கு இந்த ஆய்வுகள் எங்கிருந்து ஒரு வலிமையான மெய்ப்பிக்கப்படுகிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றன என்றால் ஸ்டெம் செல் ரிசர்ச் என்பதுதான். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இந்தியாவிலும் கூட அந்த ஸ்டெம் செல் ஆய்வுகள் வந்துவிட்டன. அதற்கான வங்கிகளே கூட இருக்கின்றன. ஸ்டெம் செல் என்பதை தமிழில் என்ன சொல் கொண்டு சொல்லுவது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதனுடைய பொருள் நமக்கு புரிகிறது. குழந்தை பிறக்கிற போதே தாயினுடைய தொப்புள் கொடி வெட்டப்படுகிற நேரத்தில் கிராமப்புறங்களில் நஞ்சு என்று சொல்லுவார்கள். அது ஒரு பெரிய மருத்துவ குணத்தை, பாரம்பரிய குணத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே குழந்தை பிறக்கும் போதே அதை சேகரித்து வைத்து கொள்வதற்கான வங்கிகள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. சேகரித்து வைத்து கொள்வதற்கு இன்றைக்கு கொடுக்க வேண்டிய விலை மிக கூடுதலாகத்தான் இருக்கிறது. காரணம் இதுதான் தொடக்க நிலை என்கிற காரணத்தால். ஆனாலும் போக போக இதனுடைய அளவுகள், கட்டணங்கள் குறையலாம். அப்படி தாயினுடைய தொப்புள் கொடி வெட்டப்படுகிற போது எடுத்து வைக்கப்படுகிற அந்த ஸ்டெம் செல் அந்த குழந்தையினுடைய மரபு அணுக்கள் அனைத்தையும் உட்கொண்டிருப்பதாக, பாரம்பரிய செய்திகளை உள்ளடக்கி இருப்பதாக இருக்கிறது. எனவே அது பற்றிய ஆய்வுகளில் மீண்டும் மீண்டும் இந்த குழந்தைக்கு வயதானதற்கு பிறகும் கூட வரக்கூடிய எல்லா விதமான உடல் சார்ந்த செய்திகளையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த தொழில்நுட்பத்தினுடைய மிகப்பெரிய அடிப்படை. எனவே முதுமை அடைந்ததற்கு பிறகும் இளமை தவறாத ஒரு ஊக்கத்தை பெற்றுக்கொண்டு விட முடியும் என்று இந்த விஞ்ஞானம் மெய்ப்பித்து கொண்டிருக்கிறது. அதனை நாம் இப்படி சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால் உளவியல் அடிப்படையிலும் கூட திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது வழக்கமான சிந்தனைகளிலே இருந்து கொஞ்சம் வெளியிலே வாருங்கள். இயல்பாக வயதான உடனேயே எல்லாம் முடிந்துவிட்டது இனி என்ன என்று ஒரு விதமான ஏக்க சிந்தனை நம் மூளையில் படியும். அதிலே இருந்து வெளியே வாருங்கள். எந்த வயதிலும் எதையும் கற்றுக்கொள்ள முடியும். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள தொடங்குங்கள். மறுபடியும் உங்களுக்குள் இளமை வரும். எனவே உடலியல் சார்ந்தும் உளவியல் சார்ந்தும் முதுமை காலத்தை இளமை காலமாக மாற்றிக்கொள்ள முடியுமா என்கிற ஆய்வுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. எப்போதும் நாம் எதை பற்றி சிந்திக்கிறோம் என்றால் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்று சிந்திக்கிறோம். எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பதை விட வாழும் காலத்தில் இளமையாக வாழப்போகிறோமா, வாழும் காலத்தில் மகிழ்ச்சியாக வாழப்போகிறோமா என்பதுதான் நாம் கூடுதலாக சிந்திக்க வேண்டிய செய்தி. அதை நோக்கி இன்றைய அறிவியல் ஆய்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில ஆண்டுகளில் இது உலகம் முழுவதும் பரவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு முதுமையை தவிர்த்தும் முதுமையை தாண்டியும் மீண்டும் இளமைக்கே உரிய ஊக்கத்தோடு நாம் வாழ முடியும் என்பதை இந்த ஆய்வுகள் மெய்ப்பித்து கொண்டிருக்கின்றன. இந்தியா போன்ற பெரிய ஜனநாயக நாட்டில் குடிமகனாக இருக்கும் ஒவ்வொருவரும் நம் நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமானது. ஆதலால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நமக்கு தேவையான சில அடிப்படை சட்டங்களை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் நாம் சட்டங்களை பற்றி ஒவ்வொரு தலைப்பாக விவாதித்து வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படக்கூடிய அல்லது சம்பந்தப்படக்கூடிய சட்டங்கள் கடன்,
மற்றும் வங்கிகள் மற்றும் இந்த கிரெடிட் கார்டு, இந்த பர்சனல் லோன் அது போன்ற இதற்குண்டான சட்டங்களை பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கின்றோம். பொதுவாக மனிதனுக்கு பணம் என்பது அத்தியாவசியமான ஒரு விஷயமாகும். நம்மளுடைய ஹியூமன் கான்டெக்டில், நம்மளுடைய மனித வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எந்த அளவுக்கு பணம் தேவைப்படுகின்றதோ, எந்த அளவுக்கு பணம் அத்தியாவசியமாக ஏற்படுகின்றதோ, அந்த அளவிற்கு அந்த பணத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலும், அந்த பணம் சரியான முறையில் சம்பாதிக்கப்படுகின்றதா, சரியான முறையில் சேமித்து வைக்கப்படுகின்றதா, சரியான முறையில் அந்த பணம் பகிரப்படுகின்றதா என்பதை குறித்து பலவிதமான சட்டங்கள் இருக்கின்றன. பொதுவாக பார்க்கும் பொழுது நம்ம எல்லா மனிதர்களுக்கும், அது பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், சிறிய நிறுவனமாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும் அல்லது பணக்காரராக இருக்கட்டும், இந்த பணம் பொருள் என்று வரும்பொழுது நிச்சயமாக கடன் என்கின்ற ஒரு விஷயம் வருகின்றது. கடன் என்பது எப்படி என்றால், கடன் இல்லாமல் தொழில் செய்ய முடியாது. கடன் இல்லாமல் வாழ்க்கையை பல நேரங்களில் நாம் சரியாக வாழ்க்கையை நம்மளுடைய எந்த காரணத்துக்காக, எந்த வியாபாரத்திற்காக நாம் ஈடுபடுகின்றோமோ அந்த வியாபாரத்திற்கு கடன் மூலமாக பணம் பெறக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை உலகளவில் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது கடன் வாங்குவோருக்கு கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கின்றது. அதே போன்று கடன் கொடுத்தவருக்கும் அவருக்கு அந்த கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கு முழு உரிமை இருக்கின்றது. அந்த முழு உரிமையை அவர் எந்த அளவிற்கு நிறைவேற்றி இரண்டு பேருக்கும் சாதகம் பாதகம் இல்லாமல் கடன் வாங்கியவரும் நன்றாக இருக்க வேண்டும், கடன் கொடுத்தவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பலவிதமான சட்டங்கள் இன்று நடைமுறையில் இருக்கின்றன. இப்பொழுது முதலில் பார்க்க போகும்போது வங்கி கடன்கள் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால், தனியார் கடன்கள் இருக்கின்றன. அதை பற்றி நாம் சற்று இந்த வங்கி கடன்களை விவாதித்த பிறகு அதை பற்றி விவாதித்தால் நன்றாக இருக்கும். வங்கி கடன்கள் என்று பார்க்க போனோம் என்றால், சிறு தொழில் மற்றும் பெருதொழிலுக்கு வங்கிகள் கடன் கொடுக்கின்றன. அதை தவிர பர்சனல் லோன், அதாவது தனிப்பட்ட முறையில் அவருடைய அன்றாட வாழ்க்கையுடைய தேவைகளுக்கு ஏற்ப கடன்கள் கொடுக்கப்படுகின்றன. இதை அடிப்படையாக கொண்டு கிரெடிட் கார்டு என்று ஒன்று நமது நடைமுறையில் இப்பொழுது கடந்த ஒரு 20 வருட காலங்களாக மேலை நாடுகளை நோக்கி, மேலை நாடுகளை பார்த்து நாம் அந்த கிரெடிட் கார்டு என்று நிறைய வங்கிகள் கொடுக்கின்றன. முதலில் தனியார் வங்கிகள் மட்டும்தான் கொடுத்து வந்தது அந்த கிரெடிட் கார்டு என்பதை இப்பொழுது தேசிய வங்கிகளும் கிரெடிட் கார்டு அல்லது சார்ஜ் கார்டு என்று கூறுவார்கள், அதை கொடுத்து வருகின்றார்கள். இதனால் ஏற்படக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி நாம் விவாதிப்பதை விட இது சம்பந்தப்பட்ட சட்டங்களை விவாதித்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஒரு கடன் வாங்கும் பொழுது அவருக்கு அத்தியாவசிய தேவை ஏற்படுவதனால் வாங்குகின்றார். ஆனால் வாங்கும் பொழுது அந்த கடன் சம்பந்தப்பட்ட உள்ள வட்டி விகிதாச்சாரமோ அல்லது திரும்ப செலுத்தக்கூடிய கால அவகாசமோ அவருக்கு கடன் வாங்கக்கூடிய தேதியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது மீறப்படும் பொழுது இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கடன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று இருக்கின்றது, மத்திய ரிசர்வ் வங்கி. அது என்னென்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குது, ஆர்பிஐ கைட்லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு வரன்முறைகள் வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்குது. அது எப்படின்னா, ஒரு கடன் கொடுத்த பிறகு அந்த கடனுக்கு வட்டி எந்த விகிதாச்சாரத்தில் வாங்க வேண்டும், அது எந்த விகிதாச்சாரத்தில் வாங்கக்கூடாது என்றெல்லாம் நிர்ணயம் செய்திருக்கின்றன. அதை வசூலிக்கும் பொழுது எப்படி வசூலிக்க வேண்டும், அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்ட்டு பல கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குது. அந்த பல கைட்லைன்ஸ் மீறப்படும் பொழுது இது நீதிமன்றங்களுக்கு இந்த வழக்குகள் செல்கின்றன அல்லது காவல்துறைக்கு செல்கின்றது. அப்படி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை ஆராய்ந்த பிறகு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மறுபடியும் பார்க்க போனீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்தில் பலவிதமான கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி அல்லது பர்சனல் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இது அன்செக்யூர்டு லோன். பேங்க் தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அன்செக்யூர்டு லோன். ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அவங்களுடைய இப்போ அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபோட்டோ ஐடி கார்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஃபோன் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் நேரில் இருக்கிற வெரிஃபிகேஷனை பார்த்துட்டு இவர் கடனுக்கு திருப்பி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் அன்செக்யூர்டு லோனை தான் அதை கொடுக்குறாங்க. இந்த லோன் இந்த கிரெடிட் கார்டுங்கிறது வாழ்க்கையில் ஒரு தேவையான ஒரு விஷயம் தான். ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் அதுக்குண்டான சட்டங்களும் அதுக்குண்டான சட்ட மீறல்களும் ஏற்படும் பொழுது ஒரு அடிப்படை மனிதன் எந்த அளவுக்கு பாதிக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போ கிரெடிட் கார்டு வாங்கி நம்ம அந்த கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே 35 ஒரு 30 டேஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த 30 டேஸுக்குள்ளே அந்த கிரெடிட் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த 30 டேஸுக்குள்ளே அந்த ஃபுல் அமௌண்ட்டை கட்டிட்டாக்கா கிரெடிட் கார்டு வாங்குவருக்கு லாபமாக இருக்கும். அதற்கு அவருக்கு தேவையில்லாத அல்லது அதிகப்படியான வட்டிகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அப்படி 30 நாட்களில் அந்த முழுமையான தொகையை அவள் செலுத்த தவறினால் பீனல் இன்ட்ரெஸ்ட் என்று ஒன்று போடுவார்கள், ஓவர் டியூ சார்ஜஸ் என்று ஒன்று போடுவார்கள், அந்த ரிவால்விங் கிரெடிட்டுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஒன்று போடுவார்கள்.
அதன் பிறகு எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று, எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் தான் பீனல் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னேன். அதை தவிர கவர்மெண்ட்டுக்கு நம்ம சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று பே பண்ணணும். இதையெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஒரு ஆள் வந்து கிரெடிட் கார்டில் ஒரு 10,000 ஒரு 1 லட்சமோ உதாரணத்துக்கு 10,000 என்று வைத்துக்கொள்வோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடு அல்லது 70 விழுக்காடு வந்து அதிகப்படியாக அவர் செலுத்தக்கூடிய விதமாக இருக்கும். மாதம் 10,000க்கு வந்து ஒரு ஆனால் பேங்க்கில் என்ன சொல்லுவாங்கன்னா மினிமமாக நீங்கள் இந்த ஒரு அமௌண்ட் கட்டினா போதும், ஒரு 1000 ரூபா கட்டினா போதும், 750 ரூபா கட்டினா போதும்னு பேங்க்கில் சொல்லுவாங்க. நம்மளும் என்ன நினச்சிக்கோன்னா ஓகே 700 ரூபா கட்டினா போதும், 750 ரூபா கட்டினா போதும், நமக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் கட்டிகிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுடைய அது போன்று நாம் கட்டிக்கொண்டு இருக்கும் தருவாயில் வாழ்நாள் முழுவதும் அந்த 750 ரூபா கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மூலதனம் குறையவே குறையாது. அந்த பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அந்த கடன் 10,000 குறையவே குறையாது. இது வந்து நமக்கு நிறைய மக்களுக்கு இது சட்டங்கள் வந்து பாதுகாக்கின்றன. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, பணம் கட்டலையா எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் போடு, பின்னல் இன்ட்ரெஸ்ட் போடு. அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை வந்து அங்கீகரிக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சட்டங்கள் மூலமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பாராளுமன்றத்தில் ஏற்படக்கூடிய சட்டங்களும் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த கடன்லேயே தான் அந்த கிரெடிட் கார்டு 10,000 என்றைக்குமே அவருக்கு அந்த 10,000 இருந்து கொண்டே இருக்கும். இப்போ அந்த 10,000 ரூபா வந்து அவர் ஃபுல்லாக கட்டி வெளியில் வந்தால் தான் அந்த கிரெடிட் கார்டு பிரச்சனையில் அந்த பர்சனல் லோன் பிரச்சனை வெளியில் வர முடியும். எப்போதுமே நம்ம பேங்க் லோன்லாம் வந்து ஆன் டைம் நம்ம கட்டும் பொழுது தான் நமக்கு வந்து லாபகரமாக இருக்கும். எப்போ நம்ம 1 மாதம் 2 மாதம் நம்ம லேட்டாக கட்டுறோமோ கடனில் நம்ம மூழ்கிற அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். அது போன்ற இதுதான் இருக்குது. இது வந்து சட்டங்கள் வந்து வங்கிகளை பாதுகாப்பதற்காக இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செக்யூர்டு கடன்கள் இருக்குது. அதாவது வந்துட்டு ஒரு சொத்தின் அடிப்படையில் வங்கிகள் கடன்கள் கொடுக்கின்றன. ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு கட்டடமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம். அதன் அடிப்படையில் ஒரு வியாபாரத்திற்காக வங்கிகள் வந்து பலவிதமான வங்கி கடன்கள் கொடுக்கின்றன. பார்க்க போனீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து கோடிகள் வந்து அளவில்லாத அளவிற்கு, எண்ணிக்கை இல்லாத அளவிற்கு கோடிகள் 100 கோடி 200 கோடி 300 கோடிலாம் கொடுக்குறார்கள். இப்போ கொடுக்கும் பொழுது அந்த சொத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த வங்கிகள் வந்து அந்த சொத்தின் மதிப்பை பார்த்து அந்த சொத்திற்கு உண்டான மற்ற சட்ட சம்பந்தப்பட்ட அந்த சொத்து வந்து வில்லங்கம் இல்லாமல் இருக்கின்றதா என்றெல்லாம் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து கொடுக்கின்றன. அப்படி கொடுக்கும் பொழுது நாம் அந்த வட்டியும் அந்த வட்டிக்கு அந்த கடனுக்கு உண்டான முதலையும் மாதம் ஒரு அவங்க நிர்ணயிக்கின்ற அந்த தொகையை நாம் கட்டி கொண்டு வருவோம். இப்போ இங்கே இதை பற்றி நான் ஏன் முக்கியமாக நான் பேசுகிறேன்னா, இதை சட்டங்கள் எந்த அளவிற்கு இந்த வங்கி கடன்கள் சம்பந்தமாக சட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து பாய்கின்றன என்பதை நாம் பார்ப்பதற்காக நான் இந்த கிரெடிட் கார்டை பற்றியும் பேசினேன், பர்சனல் லோனை பற்றி பேசினேன். இப்போ நம்ம இந்த செக்யூர்டு லோனை பற்றி நான் இப்போ பேசுகிறேன். இப்போ இந்த செக்யூர்டு லோன் வந்து இப்போது உதாரணத்துக்கு ஒருவர் வந்து ஒரு சொத்தின் அடிப்படையில் ஒரு கடன் வாங்குகிறார். மாதம் வந்து அந்த கடனை வந்து அவர் வந்து தவணை முறையில் கட்ட வேண்டும், செலுத்த வேண்டும். இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு சொத்தை வாங்குவதற்கு கூட கடன் பேங்க் வந்து கொடுக்குது. அது வந்து பர்ச்சேஸ் லோன்னு சொல்லுவாங்க. லோன் வந்து பலவிதமான லோன் சொல்லுவாங்க. கேஷ் கிரெடிட் லோன், நிறுவனத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கேஷ் கிரெடிட் லோன் சொல்கிறாங்க, ஓவர் டிராஃப்ட்டுங்கிறாங்க, சிசி லிமிட்டுங்கிறாங்க, நிறைய விதமான பேக்கிங் கிரெடிட்டுங்கிறாங்க, எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் கிரெடிட்டும்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து நிறைய ஸ்டாக்கை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது மாதிரி பலவிதமான லோன்கள் இருக்கின்றன. இப்போது ஒரு சொத்தின் அடிப்படையில் ஒரு லோன் வாங்குறாரு. அது என்ன லோனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது நிறுவனத்திற்காகவோ வியாபாரத்திற்காகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ ஒரு சொத்தின் அடிப்படையில் அந்த லோனை அந்த கடன் பெறுகிறார். அப்போது தொடர்ந்து அவர் மாதம் நான் சொன்னது போல் நிறுவனத்தை அந்த தவணையை அவர் கட்ட வேண்டும். 3 மாதம், இங்கே தான் மிக முக்கியமான விஷயம் வருகிறது. 3 மாதம் தொடர்ந்து ஒருவர் அந்த மாத தவணையை கட்ட தவறினால் அந்த அக்கௌண்ட் வந்து NPA நான் பர்ஃபார்மிங் அசட் ஆகிவிடும். அப்படி நான் பர்ஃபார்மிங் அசட் ஆகிடுச்சுன்னா பேங்க் வந்து அதை வந்து அந்த சொத்தை வந்து ஜப்தி செய்வதற்கு சர்ஃபாசி என்ற ஒரு புது சட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சர்ஃபாசி மூலமாக வங்கிகள் என்ன செய்யலாம் என்றால், ஒரு நோட்டீஸ் 60 நாள் நோட்டீஸ் கொடுத்துவிட்டு நேரடியாக அந்த சொத்தை சுவாதீனம் எடுத்துக்கொண்டு வேறு நபர்களுக்கு விற்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. ஆகவே இந்த சர்ஃபாசி என்பது வந்து மிக ஒரு பயங்கரமான ஒரு சட்டங்கள், வங்கிகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள். ஆகவே கடன் வாங்கும் பொழுது இந்த சர்ஃபாசி சட்டம் என்ன சொல்கின்றது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் என்ன சொல்கின்றது என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து இந்த சட்டங்களை நமக்கும் சில நுகர்வோருக்கும் அந்த கடன் வாங்குவோருக்கும் நிறைய வந்து வழிகாட்டிகள் இருக்கின்றன, கைட்லைன்ஸ் இருக்கின்றது. அதை பார்த்து பயன்பெற்று நம்முடைய வங்கி கடன்கள்லாம் வாங்கும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் சிறப்பாக அமையும். ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே.
விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியிலே இன்றைக்கு கவலையில்லாத மனிதன் யார் என்பது பற்றி பார்க்கலாம். மனிதன் யாருக்கும் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருந்துவிட முடியாது. மகிழ்ச்சியும் இருக்கும், கவலையும் அவ்வப்பொழுது வரும். அதுதான் வாழ்வு. மகிழ்ச்சி மட்டுமே இருக்க வேண்டும், கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்தால் அது கிடைப்பது அரிது. ஆக மகிழ்ச்சியும் கவலையும் மாறி மாறி வருவதுதான் மனித வாழ்வின் நியதி. இதை புரிந்து கொள்ளுதல் மிக அவசியம். ஏனென்றால் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியான செய்தி வரும் பொழுது கூத்தாடுவதும் கொண்டாடுவதும் இருக்க போய் கவலைப்படும்படியான வருத்தப்படும்படியான நிகழ்ச்சிகள் வரும் பொழுது அல்லது ஏதாவது தோல்விகளை சந்திக்கும் பொழுது மனம் நொந்து போய் முடங்கி போய் அழுது கொண்டு இருப்பதிலே அர்த்தமில்லை. ஏனென்றால் அந்த மனோபாவம் வேண்டும். இன்பமும் துன்பமும் ஒரே நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய மனோபாவம் வேண்டும். அந்த மனோபாவம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் கவலையற்ற மனிதனாக இருக்கலாம். கவலை என்பது மனிதனுக்கு குழந்தையிலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. குழந்தை பிறந்தவுடனே அது அழுகிறது. அதுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஐயோ இந்த உலகத்தில் பிறந்து விட்டோமோ என்று அழுகிறது போல இருக்கிறது. ஆனால் அதன் கூட இருப்பவர்களெல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள் குழந்தை பிறந்து விட்டது என்று. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவராகி முதியவராகி இறக்கும் பொழுது அது நிம்மதியாக போகிறது, கூட இருப்பவர்களெல்லாம் அழுகிறார்கள். ஆக இப்படி இந்த வாழ்க்கை சக்கரத்திலே அழுவதும் சிரிப்பதும் மாறி மாறி வரக்கூடியது ஒன்று. ஆக கவலைப்பட்டு கொண்டிருக்கிற மனிதன் எப்பொழுதுமே சில நேரத்திலே கவலைப்பட்டு கொண்டிருப்பவனாக இருக்கிறான். பார்த்தீர்களானால் சில பேர் எப்போதுமே ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். ஒரு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டே இருப்பார்கள். அதேபோல் ஒரு பெசிமிஸ்டிக் லுக் என்று சொல்வார்கள், அவுட்லுக் என்று சொல்வார்கள். எப்போதுமே எனக்கு இது நடக்காது, நான் எதற்கும் லாயக்கற்றவன், என்னால் இதை அடைய முடியாது என்று எப்போதுமே தன்னை பற்றி ஒரு தாழ்வு உணர்ச்சியோடு இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த எதிர்மறை எண்ணங்களும் தாழ்வு உணர்ச்சியும் அவனுக்கு மனக்கவலையை மிக அதிகமாக ஆக்கிவிடும். பிறக்கும்போதும் அழுகின்றான், இறக்கும்போதும் அழுகின்றான். ஒரு நாளேனும் கவலையை மறந்து சிரிக்க மறந்தாய் மாரடினே என்று சந்திரபாபு பாடிய பாடல் தான் ஞாபகம் வருகிறது. ஆக சில மனிதர்கள் சிரிக்க தெரிந்தாலும் மகிழ்ச்சியான தருணங்களும் கூட ஏதோ வருத்தப்பட்டு கொண்டு இருப்பார்கள். இன்றைக்கி வந்து விட்டது, நாளைக்கு எப்படி இருக்க போகிறது என்று நாளையை பற்றி கவலைப்பட ஆரம்பித்து விடுவார்கள். அன்றைக்கு நன்றாக இருக்கிறது பொழுது அன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்கிற எண்ணத்தை அவர்களால் உட்கொள்ள முடியாது. ஆக இந்த மன மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது என்பது அவர்களுடைய மனநிலையை பொறுத்தது, சூழ்நிலையை பொறுத்தது, அவர்கள் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை முறையை பொறுத்தது. ஆக மன மகிழ்ச்சியற்று இருக்கிறது என்பது தன்மை ஏதோ ஒருவருக்கு மட்டுமே இயற்கையாக அமைந்து விடுவதல்ல. வேண்டுமானால் சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக மன வருத்தம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது மனக்கவலை உடையவர்களாக இருக்கலாம். சில பேர் வந்து சின்ன விஷயத்தையும் மனக்கவலை உடையவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். சில பேர் பெரிய என்ன கவலை வந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு போட என்று இருப்பவர்களும் இருப்பார்கள். ஆக அவர்களுடைய அந்த அடிப்படை குணநலனை பொறுத்துதான் அது அமையும். அதை தான் ஒரு தனி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணநலன் உண்டு, எல்லோருக்குமே ஒரு குணநலன் உண்டு. சில பேர் இந்த டிஸ்தெமிக் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். டிஸ்தெமிக் பர்சனாலிட்டி என்றால் அந்த மனநிலையை அல்லது மூடு என்று சொல்லப்படுகிற அந்த மனநிலையை எப்போதுமே ஒரு தாழ்வான நிலையிலேயே வைத்து கொண்டிருப்பர். அவர்களுக்கு வந்து ஒரு மனசு நிம்மதியாக வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையை அனுபவிப்பது அதுவும் வரும் என்று தெரிந்து அவர்களால் இருக்க முடியாது. வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு எளிதாக வென்றுவிடக்கூடிய நிறுத்திவிடக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. வாழ்க்கை பாதை என்பது அதிலே ஒரு மலர் படுக்கை என்று கிடைத்து விடக்கூடாது, அங்கே முள்களும் இருக்கத்தான் செய்யும். ஆக எப்படி அந்த வாழ்க்கை பாதையிலே நெருடர்களும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அந்த முன்னேற்ற பாதையில் செல்லும் பொழுது ஒருவன் இரண்டையும் கடந்து எப்படி செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்கிறானோ அவன்தான் கவலையில்லாத மனிதனாக இருக்கிறான். எத்தனையோ மேடு வெள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ளப்பாக்கும் குழியிலே அத்தனையும் கடந்து நீ முன் செல்லடா என்று அந்த கால பாட்டு உண்டு.
நிச்சயமாக வாழ்க்கை பாதையில் செல்லும் பொழுது முள்ளும் இருக்கும், மலரும் இருக்கும், மேடும் இருக்கும், பள்ளமும் இருக்கும். இவை எல்லாவற்றையும் ஒரே சீராக வைத்து பார்த்து கொண்டு அதை அந்த பிரச்சனைகளை முறியடித்து கொண்டு முன்னேற்றம் செல்வதுதான் மனிதன் கவலையற்று இருக்க முடியும். அவனே கவலை இல்லாத மனிதனாகிறான். ஆக இந்த மனித வாழ்க்கையிலே அந்த இன்பம் ஒன்றை பற்றியுமே துய்த்து கொண்டிருக்க வேண்டும். எனக்கு கஷ்டமே வரக்கூடாது என்றால் அவன் இந்த உலகத்தில் இருப்பதற்கே லாயக்கில்லை. அவனுக்கு என்னதற்கு அப்புறம் வாழ்க்கை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டும். ஒரு முன்னேற்றம் என்று சொல்லும் பொழுது அதிலே ஒரு கொந்தளிப்பு இருக்கத்தான் செய்யும். அதை மீண்டு வருகிறவன் தான் மனிதன் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க முடியும். whenever there is a forward movement there is bound to be turbulence என்று சொல்வார்கள். வாழ்க்கை பயணத்திலே அந்த வாழ்க்கை என்கிற காட்டாற்றில் முன்னேறி செல்லும் பொழுது அந்த இதிலே ஒரு கொந்தளிப்பு இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி எவன் வெளியே வருகிறானோ அவன்தான் கவலையற்ற மனிதனாக இருக்க முடியும். வாழ்க்கை சீராக ஓடிக்கொண்டிருந்தால் அது அர்த்தமே இல்லை. எப்படி ஒரு அமைதியான ஒரு கடலிலே தன்னுடைய கப்பலை செலுத்தி கொண்டிருக்கிற மாலுமிக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த ஆர்ப்பரிக்கிற அலை, கொந்தளிக்கிற கடல், இவற்றை எல்லாம் எதிர்கொண்டு அவன் சமாளித்து வெற்றிகரமாக அந்த கப்பலை பயணித்து கொண்டிருக்கிறானோ, கப்பலை செலுத்தி கொண்டிருக்கிறானோ அவன்தான் ஒரு சிறந்த மாலுமியாக, மகிழ்வான ஒரு மாலுமியாக, கவலை இல்லாதவனாக இருக்க முடியும். ஐயோ வந்துவிட்டதே என்று பயந்து நடுங்கி ஒதுங்கிவிட்டால் நிச்சயமாக பிரச்சனை தீராது. அவன் கவலையுள்ள மனிதனாகத்தான் இருப்பான். இன்பமும் துன்பமும் இயற்கையின் ஏதி ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் ஜாதி என்று சொல்வார்கள். இன்பமும் துன்பமும் ஒன்றாக கடந்தது தான் என்று இரண்டையும் ஒன்றாக பார்க்கின்ற ஒரு மனப்பக்குவம் வேண்டும். அது குறைந்தால் மன நிம்மதி இருக்காது, மனக்கவலை தான் மிஞ்சும். ஆக இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே மனம் கவலையற்று இருக்கும் பொழுது மனிதன் தலைநிமிர்ந்து இருக்க முடியும். அந்த மனக்கவலை இல்லாத நேரம்தான் அவன் தலைநிமிர்ந்து வாழ்க்கையை செலுத்துகின்ற ஒரு நேரமாக இருக்க முடியும். ஆக மனக்கவலை இல்லாமல் இருப்பது என்பது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக கருதக்கூடாது. பிரச்சனைகளை எதிர்கொள்கிற ஒரு தன்மை, அதை அனுசரித்து போகின்ற ஒரு நிலை, அதை வெற்றி கொள்வோம் என்கிற நம்பிக்கை ஆகியவை மனக்கவலை இல்லாமல் ஒரு மனிதன் இருப்பதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அதாவது 3 விதமான எண்ணங்கள் மனிதனை கவலையிலே ஆழ்த்திவிடக்கூடியது. ஒர்த்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ் அண்ட் ஹோப்லெஸ்னஸ் என்று சொல்வார்கள். இல்லை, இது ஒர்த்லெஸ்னஸ் என்பது தான் எதற்கும் லாயக்கற்றவன் என்று நினைக்கிற நினைப்பு. ஹோப்லெஸ் என்பது நம்பிக்கையற்று நாதியற்று போய் இருக்கிற நிலையாக கொள்வது. எனக்கு கிடையாது, யாரும் ஒத்து வர மாட்டார்கள், யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், நான் கஷ்டப்படத்தான் போகிறேன் என்கிற ஒரு மனநிலை. அடுத்தது ஹோப்லெஸ்னஸ், வாழ்க்கையே வீண், நான் இருப்பதே தேவையற்றது என்கிற ஒரு பக்குவம். இந்த 3ம் எந்த மனிதனை ஆட்கொண்டு விடுகிறதோ அவன் கவலை இருக்கிற மனிதனாக, மகிழ்ச்சியை பெற முடியாத ஒரு மனிதனாக ஆகிறான். ஆக பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற பக்குவம் எப்படி எத்தனையோ முறை படையெடுத்தும் தோல்வியை கண்டு அதை பெரிதுகெடுத்தாமல் திரும்பவும் மீண்டும் மீண்டும் எழுந்து அந்த வெற்றியை கண்டானோ கஜினி முகமது, அவனைப் போல விழுவது எழுவதற்கே என்று நினைத்து கொண்டு வீழ்ந்து கிடப்பதற்கே அல்ல என்கிற நிலையை இருப்பவர்கள் மனக்கவலையை மாற்ற வல்லவர்கள். அவர்களுக்கு மனக்கவலை மாற்றல் எளிது என்று பொருள் கொள்ள வேண்டும்.